பாத்தியாமா கிச்சன் எப்படி வச்சிருக்க நீயே பாரு. ஒரு நாளாவது நான் இப்படி வச்சிருக்க நீ பாத்திருக்கியா? நானே வந்து அண்ணிகிட்ட பேசுறேன். A few moments later. அடா மா நீ எப்பமா வந்த? இப்பதான் அண்ணி வந்தேன். சரி சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். சரி அண்ணி. அம்மா வாங்க, இப்பதான் கரெக்டா கிச்சன் பார்க்கலாம் வாங்க. அம்மா கிச்சன் நல்லா தானமா இருக்கு. ஏமா என்னாச்சு? இல்ல அண்ணி, காலைல அம்மா வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க, கிச்சன் இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு, அதனாலதான் கேட்டேன். ஓஹோ, அப்போ கிச்சன் அழுக்கா இருக்கும் போது உங்க அம்மாக்கு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தெரியுது, ஆனா அதுவே நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்ல தெரியல. ஏமா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலை பார்த்துட்டா நான் எதுக்கு சொல்றேன்? என்ன மம்மி டைம்க்கா? இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சாப்பாடும் சரி மருந்தும் சரி என்னைக்கு நான் நேரத்துக்கு கொடுக்காம தவறி இருக்கேன்? அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டோட எல்லா வேலையும் தனியா தான் செய்யறேன். நான் என்னோட டைம்க்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி முன்ன பின்னதாவும் செய்ய முடியும். அண்ணி அம்மா சொல்றது கரெக்ட் தானே? இங்க பாருமா, நீ இது சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உங்க மாமியாரை விட்டு நீ தண்ணி கொடுத்துமா இருக்கிற. ஜாயிண்ட் ஃபேமிலில என்ன பிரச்சனை எப்படி வரணும் உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால நீ பேசக்கூடாது. அதுவும் இல்லாம என்ன 15 நாளைக்கு ஒரு தடவை பஞ்சாயத்து பண்றதுக்கு